The strength of the ancestors is here. We cannot live like this, Willie. In hate. Is there something we can do? We must do it. And we will find another way. Your goodness has no dominion here. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தோட ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்குது. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஎஃப்எக்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கரெக்டாக கொடுக்கறதுங்கிறத வந்து சில டேரக்டர்ஸ்னால தான் பண்ண முடியும். அது வந்து சில டேரக்டர்ஸ் வந்து ஓப்பனிங் மாதிரி படம் எடுத்தவங்க, அப்புறம் வந்து அவதார், ஜேம்ஸ் கேமரான் அந்த மாதிரி சில பேர்த்துனால தான் இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவதார் 1, அவதார் வாட்டர் வச்சு எடுத்த படம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர் அண்ட் ஐஸ், இந்த 3 படத்துலையும் இருக்கிற ஒற்றுமை பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் தான். அந்த அனிமேஷன் காட்சிகள் 90% அனிமேஷன்ஸ் வச்சு வெறும் 10% ஹியூமன்ஸ். அதாவது படத்தில் வர ஸ்க்ரீன் பிளே மட்டும் நான் சொல்கிறேன், டைரக்ஷன் டீமை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அனிமேஷனில் கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஜேம்ஸ் கேமராமேனால கண்டிப்பாக முடியும். இப்பேற்பட்ட படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம் நம்ம. அதாவது ஜேம்ஸ் கேமராமேனோட 3 பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒன்று லேண்டு, ஒன்று வாட்ரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை, அதாவது வல்கானிக் லேண்ட்ஸ்கேப்ஸை வச்சு இந்த படம் எடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க பாண்டவர மக்கள் இருக்க இடத்த எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழுமையான கதை. அதாவது அந்த லேண்டை எப்படி பாதுகாத்துக்கணும், ஹியூமன்ஸ்லேருந்து எப்படி அதை ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கதை. அதே மாதிரி இதில் வந்து அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னிருப்பாங்க. 3Dயில் பார்க்கும்போது ஐமேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் படம். அதாவது இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்லைடிங்கு, அந்த வந்து டிராகன்ஸ் பறக்கிறது, அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே வாழும் உயிரினங்கள்லாம் வந்து நம்மகிட்ட வெளியே வரும்போது எல்லாம் அந்த தண்ணி தெரிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே விழுகிற மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் படம். 3Dயில் பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அப்படியே ஒரு, அதாவது அந்த சீன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு திமிங்கல மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஒரு இது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் மாதிரி தான். அந்த வைப்ரேஷன் ஆகும்போது நம்ம சீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உதறும், சீட்டெல்லாம் உதறும். அதோட ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் அதுதான், உதற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். கதைன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரெகுலராக பார்க்குற கதை தான். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜில் போயிடும். ரெகுலராக பார்க்குற கதை தான். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கதை இல்லை, இது ஏற்கனவே இருக்க கதைகள் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த தீ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனல், இதை வச்சு சாம்பல், இதை வச்சு தான் இந்த கதையை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த கதை இந்த படத்துக்கும் இந்த கதைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸ்டார்டிங் ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த வல்கானிக்கு இருக்கிற பிளேசஸ்லாம் காமிப்பாங்க, அதோட அப்படியே முடிச்சிருவாங்க. நார்மலாக திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் வச்சு தான் எடுப்பாங்க, திருப்பி அந்த வாட்டர் வச்சு தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. மற்றபடி வந்து வேறு எதுவுமே அந்த வல்கானிக்கோட லேண்ட்ஸ்கேப்பு, அந்த ஃபயர் அண்ட் ஆஸுக்கான மீனிங்கே பெருசாக இருக்காது. அந்த மக்கள் அங்கே வாடுற அந்த வல்கானிக்கை சுற்றி மக்கள், அதாவது இப்போ நீங்கள் செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஈவான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஏவா, அதாவது அந்த அவதாஸோட வந்து தெய்வம். அந்த மாதிரி தெய்வத்தோடு இருக்கிறவங்க, அதுக்கு மேலே அதிருப்தியானவங்க வந்து அதாவது அந்த சாமி இவங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத வந்து ஒரு அவதார் குரூப் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த பிரிஞ்சு போனவங்க வந்து இவங்களை வந்து தாக்குவாங்க. அந்த ஏவாவை நம்பி சாமி கும்பிட்றவங்கள தாக்குவாங்க. அதுதான் கதை. அதுலேருந்து எப்படி இங்கே இருக்கவங்களை காப்பாற்றி எப்படி வெளியே கூட்டு போகிறாங்கிறது தான் கதை. அதாவது இந்த படத்தில் அட்வான்டேஜஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு விஎஃப்எக்ஸு, நீங்கள் ஒரு அவதாரோட ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல படம் தான். மற்றபடி வந்து கதை ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதை ஒன்றும் பெருசாக இருக்காது. ரெகுலராக பார்க்குற மாதிரி கதை தான் இருக்கும். வேறு எந்த கதையும் இதில் புதுசாக இருக்காது. உங்களுக்கு இல்லை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை வந்து ரெகுலராக பார்த்த மாதிரி தான் இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் வந்து கீழே போடுங்க.